இவங்க தான் என்னோட அண்ணி, பேரு மதுமிதா. வணக்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். இவர்தான் பார்த்திபன் அண்ணன். பல வருஷமா நம்ம வீட்ல சமையல் வேலை பாக்குறாரு. ரொம்ப தங்கமானவர். ஓ, வணக்கம். வணக்கம்மா. இவங்க 2 பேர் தான் சூப்பர்வைசர்ஸ். பேரு சிவகாமி, ஆனந்தி. அண்ணன் நீ இங்கே இரு, வரேன். வணக்கம்மா. ம், எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இவங்க தான் மதுமிதா, இந்த வீட்டோட மருமக. இந்த வீட்டுக்கு நான் எப்படியோ அதே மாதிரி தான் மதுமிதாவும். இந்த வீட்டுல எனக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்களோ அதே மரியாதைய மதுமிதாவுக்கும் கொடுக்கணும். புரியுதா? சமைக்கிறதுக்கு முன்னாடி டெய்லி மதுமிதாவை என்ன வேணும்னு கேட்டுட்டு அத வாய்க்கு ருசியா சமைச்சு கொடுக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நானே சமைச்சுக்கிறேன். நோ, வீட்ல இவ்ளோ பேர் இருக்காங்க, அப்புறம் நீயே சமைக்கணும். அவங்க சமைச்சு தருவாங்க. நீங்க எல்லாரும் மதுமிதாவுக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு அவங்க சொல்ற மாதிரி நடந்துக்கோங்க, சரியா? என்னாச்சு மது, ஏன் அப்படி பாக்குற? இல்ல, ஒரு வீட்ல இவ்ளோ பேர் வேலை பாக்குறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் நான் சினிமால டிராமால தான் பாத்திருக்கேன். பெரிய வீடுன்னா அப்படிதாம்மா, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்னு பிடிக்கும். எல்லாத்தையும் நாமளே செஞ்சு கொடுத்துட்டு இருக்க முடியாதுல்ல, அதான். அம்மா, அன்னிக்கு நம்ம இடத்தையெல்லாம் சுத்தி காட்ட போறேன். சரிப்பா. மது, போயிட்டு வாமா. ராகுல், ஒரு இடம் விடாம சுத்தி காட்டு. பின்னாடி இருக்கிற தோட்டம், ஃபார்ம் ஹவுஸ் எல்லாத்தையும் சுத்தி காட்டு. சரிம்மா. அண்ணி வாங்க. போ மது. என்ன பாக்குறீங்க? போய் வேலையை பாருங்க. ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணுக்கு எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு பாத்தியா? இதுதான் அதிர்ஷ்டங்கிறது. இதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். எல்லா பெண்டிங் வேலையும் சீக்கிரமா முடிங்க, இல்லைன்னா இங்க இருந்து போயிடுங்க. தகுதியான இன்னொருத்தரை நான் வேலைக்கு எடுத்துக்கிறேன். ஹாய் மாயா. போங்க. ஹாய் சரவணா. எஸ், சரவணன் தான். உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சரவணனி தான். உன் மேல நான் செம்ம கோவத்துல இருந்தேன். உன்கிட்ட பேசவே கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உன்னை பார்த்ததும் ஐயோ பாவோன்னு தோணுச்சு, அதான் பேசிட்டேன். அப்படி என்ன என் மேல கோவம்? என்ன கோவமா? என் கல்யாணத்துக்கு கூட நீ வரல, அப்படின்னு நீ பிஸி? என்னை விட நீ பிஸியா? ஏய் சாரி, கல்யாணத்துக்கு வர முடியல. ஆனா உன்கிட்ட பேச எவ்வளவு ட்ரை பண்ணேன், ஆனா பேசவே முடியல. மறுபடியும் சாரி. அதெல்லாம் பரவாயில்ல. சரி, என்ன சாப்பிடுற? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். உன் கல்யாண போட்டோஸ்லாம் ஆன்லைன்ல பார்த்தேன். ஆமா, எப்படி இருக்கா உன் பாய் ஃப்ரெண்ட் ஜீவா? உன் லெவல் என்ன, அவன் ரேஞ்ச் என்ன? எப்படி மாயா அவனை போய் செலக்ட் பண்ண? உன் கண் பார்வை விழாதான்னு எத்தனை பேர் காத்துட்டு இருந்தோம் தெரியுமா? ஐ மீன் காத்துட்டு இருந்தாங்க தெரியுமா? எப்படிதான் அத்தனை பேர் விட்டுட்டு அவனை பிடிச்சதோ? சரவணன், this is the limit. ஜீவாவை நீ என்ன நினைச்ச? அவன் இன்னும் என் பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, என் ஹஸ்பண்ட். அது முதல்ல உனக்கு ஞாபகம் இருக்கட்டும். இன்னொரு தடவை நீ அவனை பத்தி தப்பா பேசுன, நான் இப்படி எல்லாம் உன்கிட்ட ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டேன். வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன், ஞாபகம் இருக்கட்டும். ஏய் கூல். எதுக்கு இப்படி கோவப்படுற? உன் ஃப்ரெண்டுன்ற உரிமையில நான் அப்படி பேசிட்டேன். எனக்கு அந்த உரிமை இல்லையா? ஃப்ரெண்டுங்கிற உரிமையில என்ன பத்தி பேசு, என் ஹஸ்பண்ட பத்தி பேசாத. சரி, ஓகே. கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருக்கு. எப்ப பார்ட்டி? இன்னும் எந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பார்ட்டி கொடுக்கல, கொடுக்கணும். இப்ப கொடு. கல்யாணமான கையோட நீ பாட்டுக்கு ஜீவாவை கூட்டு ஃபாரின் போயிட்ட, இப்பவாவது கொடுக்கணும்ல? சரி, கொஞ்சம் டைம் கொடு, சீக்கிரம் பார்ட்டி அரேஞ்ச் பண்றேன். வாட்? மாயாவுக்கு எதுக்கு டைம்? இப்பவே நீ பார்ட்டி கொடுத்தாகணும். இப்பவே வா. எஸ், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நானே இன்வைட் பண்றேன். இன்னைக்கே பார்ட்டி பண்றோம். என்ன மாயா யோசிக்கிற? நீ நினைச்சா முடியாது இருக்கா என்ன? ஓகே, இன்னைக்கே பார்ட்டி கொடுக்கறேன். ஓகே.
அண்ணி அப்படி போனா ஃபார்ம் ஹவுஸ். ராகுல் போதும் ராகுல், எனக்கு ரொம்ப கால் வலிக்குது. அண்ணி பாதி தான் பாத்திருக்கோம், இன்னும் ஃபார்ம் ஹவுஸ் பார்க்கல, தோட்டம் பார்க்கல, ஸ்விம்மிங் பூல் இரு பார்க்கல. இரு இரு போதும் போதும் போதும், அது எல்லாமே இன்னொரு நாள் பாத்துக்கலாம். ஆ? பாதி சுத்தி பார்த்ததுக்கே எனக்கு கால் ரொம்ப வலிக்குது. இதெல்லாம் எப்படி நீங்க மெயின்டைன் பண்றீங்க? நாங்க எங்க மெயின்டைன் பண்றோம், அதுக்கெல்லாம் ஆளுங்க இருக்காங்க, அவங்க மெயின்டைன் பண்ணிப்பாங்க. ஆமா, இந்த வீட்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? வீட்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களோட சேர்த்து ஒரு 10 பேரு. வேலைக்காரங்க எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க ஒரு 40 பேர் இருப்பாங்க அண்ணி. 10 பேர் இருக்கிற வீட்ல 40 வேலைக்காரங்களா? அப்போ ஒரு ஆளுக்கு 4 பேரு. ஆ? அப்படிலாம் கணக்கு பண்ண முடியுமா அண்ணி? ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வேலை. ஒரு ஆளுக்கு 4 பேர்னு கணக்கு வருதா இல்லையா? ஆமா அண்ணி, ஒத்துக்கிறேன், உண்மைதான். ஒருத்தருக்கு 4 பேர்னு கணக்கு வருது. எங்க வீட்ல எல்லாம் கல்யாண வேலைக்கே 20 பேரை தான் கூப்பிடுவோம். நீங்க என்னடானா வீட்டு வேலைக்கே 40 பேரை வச்சிருக்கீங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அண்ணி, இதெல்லாம் அண்ணனோட சாம்ராஜ்யம். அண்ணன் தனியாளா கஷ்டப்பட்டு உருவாக்குனது. அப்படியா? ஆமா அண்ணி, எங்க தாத்தா பிசினஸ் எங்க அண்ணன் கிட்ட கொடுத்துட்டு போன அப்புறம் எங்க அண்ணன் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு தன்னோட உழைப்பால இதெல்லாம் உருவாக்குனாரு. எங்க அண்ணன் தனக்குன்னு எதுவுமே செஞ்சுக்கிட்டது கிடையாது. அண்ணனுக்கு பிடிச்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், ஃபுட். நல்லா விதவிதமா ருசியா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு சாப்பிடுவார் அண்ணி. அதை தாண்டி அது வேணும் இது வேணும்னு அவர் ஆசைப்பட்டதே இல்ல.